வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். ஆயில் அண்ட் கேஸ் மற்றும் ஹெவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்குள்ள வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற கோர் இன்ஜினியரிங் முடித்த ஃப்ரெஷர்ஸாக நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் வெறும் ஆயில் கம்பெனிஸை மட்டும்தான் பெரிய கம்பெனி நினச்சிக்கிட்டு வேலை தேடுறாங்க. ஆனால் நிஜத்தில் ஒரு ப்ராஜெக்டில் ஓனர் ஆப்ரேட்டர்ஸ், இபிசி கான்ட்ராக்டர்ஸ், லைசன்சீஸ், வெண்டர்ஸ், அப்புறம் சப்கான்ட்ராக்டர்ஸ்னு வெவ்வேறு வகையான நிறுவனங்கள் ஒன்றா சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு வீடியோவில் இந்த ஒவ்வொரு வகை நிறுவனத்தோட வேலை என்ன, அவங்க நம்ம இன்ஜினியர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ரோல்ஸில் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு A to Z ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். அப்போதான் நீங்கள் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசைன் சாஃப்ட்வேரை கற்றுக்கிட்டு எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலான்னு ஒரு தெளிவான பிளான் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இபிஎஸ்சி இண்டஸ்ட்ரியோட மொத்த எக்கோ சிஸ்டத்தையும் நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி 5 முக்கிய பிரிவாக பிரித்து பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த இடங்களில் வேலைவாய்ப்புகள் இருக்குன்னு தெளிவாக புரியும். ஓனர் ஆப்ரேட்டர்ஸ், ப்ராஜெக்ட் முதலாளிங்க. ப்ராஜெக்ட்டுக்கு $1 பில்லியன் காசு போடுற மெயின் முதலாளிங்க இவங்க தான். அதாவது அந்த பிளான்ட்டோட உண்மையான உரிமையாளர்கள். இவங்களை இன்டர்நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸ் அல்லது நேஷனல் ஆயில் கம்பெனிஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. இவங்களோட வேலை ஒரு புது பிளான்ட் கட்டலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது, அதுக்கு காசு ரெடி பண்ணுறது, அப்புறம் பிளான்ட் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதை ஆப்ரேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் வேலை. இன்ஜினியர்ஸோட வேலை இங்கே வேலை செய்கிற இன்ஜினியர்ஸ் பெரும்பாலும் கிளையண்ட் இன்ஜினியர்ஸ் அல்லது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீமில் இருப்பாங்க. இவங்க உட்காந்து சாஃப்ட்வேரில் டிராயிங்லாம் வரைய மாட்டாங்க, இல்லை டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. மற்ற கம்பெனிஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற டிசைன் மாடலையும் டிராயிங்ஸையும் செக் பண்ணி அப்ரூவல் கொடுக்கறது தான் இந்த ஓனர் ஆப்ரேட்டர்ஸில் வேலை பார்க்குற இன்ஜினியர்ஸோட மெயின் வேலை. அடுத்த பிரிவு டயர் 1 இபிசி கான்ட்ராக்டர்ஸ், முதன்மை ஒப்பந்ததாரர்கள். அடுத்த பிரிவு தான் ஓனர்ஸ் காசு கொடுத்ததும் அந்த பிளான்ட்டை முழுசா இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணி கட்டி கொடுக்குற பிரம்மாண்டமான கம்பெனிஸ். இவங்க சிவில், மெக்கானிக்கல், பைப்பிங், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், HVAC, ப்ராசஸ் சேஃப்டி, ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி 90% இன்ஜினியர்ஸ்க்கும் டிசைனர்ஸ்க்கும் இங்கே தான் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இவங்களோட வேலை ஓனர்ஸ் கொடுத்த பேசிக் ப்ரொபோசலில் இல்லை ஸ்கோப்பை வச்சுக்கிட்டு பிளான்ட்டுக்கு தேவையான அத்தனை இன்ஜினியரிங் டிசைனையும் பண்ணிவிட்டு வேர்ல்டு கிளாஸில் மெட்டீரியல்ஸை வாங்கி சைட் பிளான்ட்டை ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கிறது தான் இவங்களோட வேலை. இங்கே இன்ஜினியர்ஸ் அண்ட் டிசைனர்ஸோட வேலை என்ன இருக்குன்னா, இங்கே தான் டிசைன் இன்ஜினியர்ஸ் மற்றும் 3D மாடல் ரோல்ஸ் எல்லாமே வரும். இங்கே வேலை செய்யணும்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சாஃப்ட்வேர், 2Dனா ஆட்டோகேடு, மைக்ரோ ஸ்டேஷன், 3Dனா பிளான்ட் 3D, E3D, S3D, அப்புறமா டெக்லா, அப்புறம் சீசர், அப்புறம் P&IDயோட சாஃப்ட்வேர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சாஃப்ட்வேர்ஸ், எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேர்ஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் சாஃப்ட்வேர்ஸ், ETAP, இதோட நாலேஜ் ரொம்ப 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 முக்கியம். இங்கே தான் பைப் ரூட்டிங், ஃபவுண்டேஷன் டிசைன், ஸ்டீல் டீட்டெயிலிங், கேபிள் டிசைன், கேபிள் சைசிங் அப்படின்ற எல்லா விதமான வேலையும் இங்கே தான் நடக்கும். தேர்டு, டெக்னாலஜி லைசன்சீஸ், ப்ராசஸ் லைசன்சஸ், அதாவது தொழில்நுட்ப உரிமையாளர்கள்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரிவு. இவங்க பிளான்ட் எல்லாம் கட்ட மாட்டாங்க, ஆனால் அந்த பிளான்ட்ல நடக்கிற ப்ராசஸ், உதாரணத்துக்கு கச்சா எண்ணெயை எப்படி பெட்ரோலாவோ இல்லை கெமிக்கலாவோ மாற்றணும் அப்படிங்கிற ஃபார்முலா மற்றும் கெமிக்கல் டெக்னாலஜியை R&D பண்ணி கண்டுபிடிச்சு லைசன்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட காசு கொடுத்து தான் ஓனர்ஸும் இபிசி கம்பெனிகளும் அந்த லைசன்ஸை வாங்குவாங்க. இவங்களோட வேலை ஒரு புதிய ப்ராசஸ் டெக்னாலஜியை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான பேட்டன்ட் வாங்குறது, அப்புறம் ப்ராஜெக்டோட ஆரம்ப கட்ட பேசிக் டிசைனான ப்ரீஃபீட் மற்றும் ஃபீட் வேலைகளுக்கான ஐடியாலஜியை செஞ்சு கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. இன்ஜினியர்ஸ், இங்கே இன்ஜினியரிங்கோட ஸ்கோப் என்ன? இங்கே வேலை செய்ய ப்ராசஸ் இன்ஜினியர் மற்றும் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு பிரம்மாண்டமான டிமாண்ட் இருக்கும், நிறைய டிமாண்ட் இருக்கும். இவங்க ஹைசிஸ் போன்ற சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி ப்ராசஸ் டிசைனை ஃபைனல் பண்ணுவாங்க. ஓகே, ஃபோர்த்து, கிரிட்டிக்கல் பேக்கேஜஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் வெண்டர்ஸ் அண்ட் சிஸ்டம் வெண்டர்ஸ். ஒரு பெரிய பிளான்ட்ல இருக்கிற
பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் லைக் கம்ப்ரஸர்ஸோ, பம்ப்ஸோ, டர்பைன்ஸோ மற்றும் கண்ட்ரோல் வால்வ் எல்லாத்தையும் இபிசி கம்பெனிஸ் உட்காந்து மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. அதை வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் வெண்டர்ஸ் கிட்ட யார் யாரெல்லாம் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. இவங்களோட வேலை என்ன? இந்த பேக்கேஜ் வெண்டர்ஸோட வேலை அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட எக்யூப்மெண்ட்டோ இல்லை பேக்கேஜோ அவங்களோட ஓன் ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து அதுக்கான சர்டிஃபிகேஷன்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கி இபிசி கம்பெனிஸ் கேட்குற மாதிரி டிசைன் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க கேட்குற டைமுக்கு சைட்டில் கொண்டாந்து டெலிவரி பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இங்கே இன்ஜினியரிங் அண்ட் டிசைன் ஸ்கோப், இங்கே பேக்கேஜ் இன்ஜினியர்ஸ் மற்றும் எக்யூப்மெண்ட் டிசைனர்ஸ்க்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். இவங்க அந்த குறிப்பிட்ட எக்யூப்மெண்ட்டோட ஜியோ டிராயிங்ஸ் மற்றும் மெக்கானிக்கல் டேட்டா ஷீட்ஸை ரெடி பண்ணுவாங்க. ஓகே, ஸ்பெஷலைஸ்டு சப்கான்ட்ராக்டர்ஸ். இந்த கடைசி பிரிவு சப்கான்ட்ராக்டர்ஸ். ஒரு இபிசி கம்பெனி சைடில் மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையையும் தனியாக செய்ய முடியாது. அதே போல் சில இம்பார்ட்டண்ட்டான கேல்குலேஷன்ஸ்க்கும் ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸ்க்கும் அவங்க இபிசி கான்ட்ராக்டர்ஸால் பண்ண முடியாது. அதனால் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான இல்லை சில யூனோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கை வந்து இந்த சப்கான்ட்ராக்டர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துருவாங்க. இவங்களோட சப்கான்ட்ராக்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிரேனை வச்சு ஹெவி லிஃப்டிங் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு தேவையான கேல்குலேஷன்ஸை பேஸ் பண்ணி ஒன்லி டிராயிங்ஸ் மட்டும் போட்டு கொடுக்கறது, இல்லை அதுக்கான மாடலிங் மட்டும் பண்ணி கொடுக்கறது. இது இபிசி கான்ட்ராக்டர்ஸுமே பண்ணாலுமே சில சின்ன சின்ன ஸ்கோப்பெல்லாம் வெளியில் சப்கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. இப்போ அண்டர் கிரவுண்ட் சப்சியில் வந்து பைப்லைன் போடுறது, இல்லை சிவில் ஃபவுண்டேஷன் போடுறதுன்னு ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை மட்டும் சப்கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான், அது சைட்லேயே இருக்கட்டும் இல்லை டிசைன், இதை வந்து இன்ஜினியரிங் ஃபேஸ்லேயே இருக்கட்டும் இல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ்லேயே இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சப்கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. இங்கே இன்ஜினியர்ஸ்க்கு என்ன வேலை கிடைக்கும்னா, இங்கே சைட் இன்ஜினியர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர்ஸ், கமிஷனிங் இன்ஜினியர்ஸ்க்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். டிராயிங்ஸை வச்சு சைட்டில் வேலையை அக்யூரேட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் ரோல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இபிசி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 5 வகையான கம்பெனிஸ், 5 வகையான பிளேயர்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அங்கே நம்ம இன்ஜினியர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ்க்கு என்னென்ன ஒர்க் இருக்கும்னு ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க். இப்போ நான் சொன்ன இந்த 5 பிரிவுகளில் உங்களோட தற்போதைய ஸ்கில்ஸ்க்கு எந்த பிரிவில் வேலை செய்ய நீங்கள் ஆசைப்படுறீங்க? அடுத்ததா 3D மாடலிங் சாஃப்ட்வேர் நாலேஜ் எந்த வகையான கம்பெனிஸில் வேலை செய்ய ரொம்ப முக்கியம்னு நான் இந்த வீடியோவில் சொன்னேன். தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேஜர் பிளேயர்ஸ் இன் இபிசி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கம்பெனி வகைகளை பற்றி இன்னைக்கு ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னா நீங்கள் பேசிக் இன்ஜினியரிங் நாலேஜ் கூடவே அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸ், அட்வான்ஸ்டு ஸ்கில்ஸை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். அடுத்த வீடியோவில் இந்த கம்பெனிஸில் டிசைன் இன்ஜினியர் ஆர் டிசைனர் ஆகிறதுக்கு என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும், டிசிப்ளின் வைஸ், ஓகேங்களா, ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் ஒவ்வொரு இருக்கும் அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு புதிய சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.